ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேர் முன்னாடிலாம் கிராமங்களில் பார்த்துருக்கீங்களா, நாட்டாமை தீர்ப்பு சொல்லுவார். நீ வீட்டுக்கே யாராவது ஒரு நாட்டாமல் இருப்பாங்க. அந்த நாட்டாமை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற, நம்ம பாஷையில் கிராமத்து பாஷையில் ஓட்ட நாட்டாமை. பிடிச்சவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவார், பிடிக்காதவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவார். ஒரே பிரச்சனையில் 2 விதமான தீர்ப்பு இருக்கும். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அதான் பிரச்சனை. நல்லவன் உள்ளே இருப்பான், கெட்டவன் வெளியில் அலைவான். கேட்டால் அதுக்கு பேர் நீதிமன்றம், நீதிபதி அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லா தீர்ப்புமே மாறும். மனுஷன் பொதுவாக அவனுக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்லுவான், அவங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவான். இது வீட்டுக்கு வீடே நடக்கும். இந்த அனுதின கண்மலை தேனி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் வீட்டில், நீங்கள் போகிற இடங்களில் நீங்கள் உண்மையாக நடந்தும் தீர்ப்பு வேற மாதிரி இருக்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நடந்திருந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியான தீர்ப்பு சொல்லுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தீர்ப்பை செய்வார், மாற்றி தான் எழுதுவார். அல்லது எந்த மனிதன் உங்களுக்கு தப்பான தீர்ப்பு, சூழ்நிலைக்கு ஏற்ற தீர்ப்பு சொன்னாரோ அதே தீர்ப்பு அதே நபரால் தேவன் மாற்றுவார். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். பார்த்தீங்களா? எந்த தீர்ப்பாக இருந்தாலும் மனித தீர்ப்பு ஒன்று இருக்கு. இந்த அதிகாரத்தில் பாவம் செய்த ஒருவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு அங்கே வருகிறது. தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். கண்டிப்பாக அவன் சொன்னது கரெக்ட் தான், தீர்ப்பு கரெக்ட் தான். ஏன்னா அவன் பொல்லாத வேலை பார்த்துருக்குறான். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நாம் தவறாக நடந்தோம்னா நமக்கு ஒரு தீர்ப்பு அதை ஏற்றுக்கொள்ளணும். உண்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வேறு ஒரு தீர்ப்பை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். இது மனுஷ தீர்ப்பு, அவனை தள்ளி போட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த தீர்ப்பை கொடுத்த அதே ஊழியக்காரனை வச்சு ஆண்டவர் இன்னொரு தீர்ப்பு எழுதினார். அதுக்கு சற்று காலங்கள் தேவைப்படும். ஒரு வாழ்க்கையில் சில நேரம் நம்ம தவறு செய்தால் அதை தேவ தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறது, தப்பும் பண்ணுவோம், தண்டனையும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது. தப்பு பண்ணாமல் ஆண்டவர் தருகிற தண்டனையை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். தாவீது தவறு செய்தான், தேவன் தண்டனை கொடுத்து போய் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான். அவனை தான் கர்த்தர் உயர்த்தினார். அவனை திரும்பவும் தேவன் என்ன செய்தார், வேறு ஒரு தீர்ப்பை கொடுத்தார் இல்லையா? அதேமாதிரி இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதை வாசிக்க முடிகிறது. துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தால் அவிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். பார்த்தீங்களா? மன்னிச்சிருங்க, மன்னிச்சு அவனுக்கு போதும், திரும்ப அவனுக்கு ஆறுதல் படுங்க, சேர்த்து கொள்ளுங்கள் அப்படி. ஆனால் நாம் தவறு செய்தால், நீங்கள் வேற யாரும் தெரியும், ஆண்டவர் நமக்கு தான் தெரியும். வருகிற தண்டனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவரை சேர்ந்தால் திரும்பவும் தேவன் என்ன செய்வார், மன்னித்து நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு போவார். எந்த பாவியும் அவர் விருப்பதில்லை. நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதனால் நீங்கள் அதை குறித்து சிந்திக்காமல் நல்ல தீர்ப்பு தருவார் என்று சொல்லி அவரை, இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல தீர்ப்பு தந்து உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நாளை காலை ஞாயிறு 6 கலந்து நாளை மறுதினம் அனுதின கண்பதை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.